ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நியூஸ் சங்கம் யூடியூப் சேனலுக்காக உங்களுக்கு திருத்தணி. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக விவாதிக்கப்படுகின்ற மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு நேர்காணல். இது பொதுமக்கள்கிட்ட நம்ம போய் இன்னைக்கு அவங்களுடைய கருத்து கேட்கலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மும்மொழி கொள்கை வந்து சரிதானா சரியில்லையான்னு சொல்லிட்டு நாங்க நேரம் நம்ம கண்டனம் பார்க்கலாம். மும்மொழி கொள்கை வந்து நாட்டில் திணிக்கிறதுன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம் தானே. ஆனால் அது ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வந்து நீ ஹிந்தி படிச்சே ஆகணும், கற்றுக்கிட்டே ஆகணும், சொல்லிதான் ஆகணுன்றது தான் மாறுபட்ட விஷயமா இருக்குது. தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷும் வேணும்னா அவனுக்கு விருப்பப்பட்டா படிக்க போறான். ஆனால் அதை நீ படிச்சே ஆகணுன்றதால தான் கசப்புத்தன்மையா இருக்குது. அதனால என்னோட கருத்து நான் சொல்லணும்னா ஹிந்தி வேண்டாம், அதுதான் நினைக்கிறேன். அது வந்து நான் ரொம்ப லைக் பண்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு வாழ்வாதாரம் வந்து நிறைய சீரழிஞ்சிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடமொழி நாட்டில இருந்து மக்கள் வராங்க. பக்கத்தில் இருக்கிற அண்டா மாநிலம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி அவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க ஏன் வராங்கன்றதெல்லாம் நம்ம வந்து அது விமர்சனத்தை தெரிவிக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல மொழிகள் தெரியுது. மொழிகள் தெரிஞ்சா அவங்களுக்கு சேலரி எவ்வளோ, இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, இதான் நமக்கு சேலரி கரெக்டாக கட்டுப்படி ஆகுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ தமிழ்நாட்டில் குண்டு சட்டிகளே குதிரை ஓடிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து தமிழ் தவிர வேறு ஒன்றுமே தெரியல. காரணம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களே என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேருக்கு. அது உயிரே போகிற நிலையை வந்தால் கூட பக்கத்தில் இருந்தே கேஷுவலாக கெச்சு போட்டு அவங்க ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு வந்து மொழி தெரியணும். இப்போ கர்நாடகாலாம் இப்போ நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கர்நாடகா போனேன், இல்லை ஆந்திராவை ராஜமுந்திரி போனேன், இல்லை ஹைதராபாத் போகிறேன். நான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கிறேன். அசாம் போகிற வரையும் நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே போய் நம்ம தனியாக போயிட்டு விக்ஷா பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க ஒரே ஆள் வந்து 5 மொழி 6 மொழி சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. மொழி கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வர எம்ஏபிஎஸ் டாக்டரு இல்லை ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு சட்டத்துக்காக போறான்னா கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிய வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஹிந்தி வேணாம், அந்த மொழி வேணாம், இந்த மொழி வேணாம்னா சட்டம் வந்து எல்லா மொழியிலையும் பேசினாதான் ஒரு சாதாரணமான ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட அந்த மொழி தெரியணும். சட்டசபையிலே ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு 4 மொழி தெரியணும். அவங்க தமிழில் போயிட்டு ஒரு டெல்லியில் போயிட்டு சட்டசபையிலே போயிட்டு எனக்கு தமிழில் எனக்கு இது கூட எப்படி தெரியும்? தெரியாது. மொழி வந்து தெரிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இவங்க சொல்கிறாங்களா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டில் மொழி கற்றுங்க. நம்ம முதல்ல அறிவாளியாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். மொழி கற்றுக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மொழியை வந்து நான் லைக் பண்றேன். மும்மொழி கொள்கை எனக்கு தேவையில்லைங்க சார். எதனாலனாக்கா இன்னைக்கு வெளிநாட்டுல கூட தமிழ் பற்று வந்து அதிகமா பரவுது. அதனால மும்மொழி கொள்கை எனக்கு தேவையில்லை. தமிழ் போதும். தமிழ் பற்று அதிகமா இருந்தா தானே தமிழ்நாடு எல்லாம் நல்லா இருக்கும், கலாச்சாரம்லாம் நல்லா இருக்கும். அதனால மும்மொழி கொள்கை தேவையில்லை. ஆமா, அதே போதுமே. இதுல ஹிந்தி வேற எதுக்கு? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனியப்பன், சமூக ஆர்வலர். நான் வந்து இன்னைக்கு மும்மொழி கொள்கைனா என்ன, அதே மாதிரி ஏன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அது அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது, இதற்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் தான் நான் பேச போகிறேன். குறிப்பாக மும்மொழி கொள்கைன்றது மாணவர்களுக்கு, அதுவும் நம்ம தமிழக மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதானா, என்னுடைய கருத்துப்படி நல்லது. சரிங்களா? இது வந்து அரசியலுக்காகவோ மற்ற லாபத்துக்காக நான் பேசல. இன்னைக்கு வந்து காலங்கள் வந்து நிறைய டெக்னாலஜி லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாணவர்களுக்கு மிக கடுமையான சூழ்நிலை, போட்டி நிறைந்த சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது 3ஆவதாக வந்து ஒரு மொழியை வந்து கற்றுக்கிறதுல வந்து தவறே இல்லை. அது ஹிந்தி தான் கற்றுக்கணும்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம பக்கத்து மொழியான மலையாளம், ஆங்கிலம், தெலுங்கு, ஸோ இது மாதிரி மொழிகள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிடலாம். சரிங்களா? ஏன்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு மொழி 3ஆவதாக ஒரு மொழி தெரிந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்தாக நான் இதை வந்து பதிவு செய்கிறேன்.